இடத்த மனையை பற்றி சொல்லியிருக்கிறேன். புரியுதா? அந்த இருப்பிடத்தை சரி பண்ணி தரோம், வாழ்க்கையை சரி பண்ணி தரோம், வருமானத்தை உண்டாக்கி தரேன். அதேமாதிரி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன். அதேமாரி அந்த இடத்துக்குள்ளங்கிறது வீண் வரக்கூடாது, ஊர் பிரச்சனை வரக்கூடாது, போலீஸ் பிரச்சனை வரக்கூடாது. புரியுதா? நீங்க நினைச்ச காரியத்தை முடிச்சு தரேன். உன்னோட குலதெய்வத்தை உள்ள அழைச்சி தரேன். அவன் உடம்புக்குள்ளங்கிறது எப்ப ரொம்ப சொல்லு ஆரம்பத்திலே வந்திருக்கணும். ஒரு மாதம் வந்தீங்கன்னா இன்னும் தடமா இருந்திருப்பான். புரியுதா? அதனால பயப்பட வேண்டாம். அதே மாதிரி உங்க அப்பாவுக்கு கால் கட்டு வாக்கட்டு போட்டு தரேன். வீட்டுக்கு வந்து அடங்கி உடங்கி இருக்கணும், பிள்ளைக்கு பாதுகாப்புன்னு வீடு கட்டணும், எல்லாம் நடக்கணும்னு செய்யணும். அதுமாரி வருமானத்தை கொடுக்க வைக்கிறேன். அவருடைய உடம்புக்குள்ளங்கிறது எப்படின்னா வீட்டு மனையில வந்தாலே 4 காலில் தான் வராரு, 2 காலில் வரல அவரு. வந்தாருன்னா ஆளு பார்த்தாலும் ஒரு மாதிரியா இருக்காரு, ஆளை பார்க்கலாம் ஒரு மாதிரியா இருக்காரு. இப்ப என்னைய பார்த்தாலும் ஒரு மாதிரியா இருக்காரு, இவனை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்காரு, இவங்களை பார்த்தா ஒரு மாதிரி சொல்லிவிட்டேன். உங்களுடைய மனையில இருக்க கோளாறுனால ஆண் பாசம் சுவார்ப்பம் இல்லாம போயிடுது. நீங்க என்ன ஆளு பாக்குறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். கோயம்புத்தூர்ல இருக்கீங்களா? ஆமா. கல்யாணம் ஆயிட்டுல? கல்யாணம். மனைவி எங்க இருக்கு? நீ அங்கதான் இருக்கியா? பசங்க 2 பேரும் அங்க படிச்சிட்டு இருக்காங்க. சரி. பையனுடைய ஜாதகத்தை பற்றியும் சொல்லிட்டேன். அவன் ஐடி இப்போ அர்ச்சன்ட் வேலை கிடைக்கும். ஆனால் பொண்ணு விரும்புறது வந்து இப்போ எப்படின்னா அந்த அனுப்பிது கொஞ்சம் பார்த்து போக சொல்லு. வேறு என்ன கேட்க போறீங்கம்மா? இப்போ எங்கள் அண்ணனை கொண்டு வந்துடலாமா? இல்லை அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆஸ்பத்திரியில். இப்போ நாங்கள் கொண்டு வந்து 10 நிமிஷம் தான் உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் தான் சொன்னேன் முன்னாடியே அவங்கள்ட்ட. இல்லை நான் இப்போ வந்து இப்போ தான் வந்து அவங்க நேற்று வந்து முந்தாள் நாள் பார்த்துட்டு போயிட்டாங்க. பார்த்துட்டு போனோம்னு சொன்னதுக்கப்புறம் நான் நைட்டு கிளம்பி காலைல வந்தேன். உங்களை பார்த்துட்டு போகணுன்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன். பார்த்துட்டு இன்னும் நான் போய் கையெழுத்து போட்டு நான் அவனை அழைச்சி வரணும். அவனுக்கு கீழே நான் தான் இருக்கிறேன். ஆனால் அவங்க என்ன வர்றாங்கன்னா முடியாது, டாக்டர் முடியாதுன்ட்டாங்க. வீட்டில் கொண்டு போய் 10 நிமிஷம் தான் உயிர் இருக்கும், உயிர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லி வச்சிருங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ அவனை எப்படி கொண்டு வந்துடலாமா? போயிட்டு கொண்டு வராமல் என்ன செய்வீங்க? அதுதான் இப்போ கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து அவன் உயிர் போயிருங்கிறாங்களே. சாப்பிட்றாரா? எதுவுமே கிடையாது, படுக்கையிலே இருக்கு. படுக்கையில தான் இருக்கு. 1.5 மாதம் 2 மாதம் ஆச்சு. 2 மாதம் சொச்சம் ஆகுது. ஆமாம். இது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் இதை பற்றி பார்க்கவே இல்லை. ஆஸ்பத்திரியிலே விட்டீங்க. ஆனால் அவங்க தான் பார்த்தேன்னாங்க. டாக்டர் எதுவுமே இல்லை, உடம்புக்குள்ள நல்லா தான் இருக்குன்னு முன்னாடி ஆரம்பத்தில் சொன்னார். புரியுதா? அப்போ சொன்னதுக்கு அப்போ ஏதாச்சும் ஒரு சீக்கிரம் சொல்லியிருக்கணும், ஏதோ ஒன்று ஆயிருக்குன்னு சொல்லணும். இல்லை, இப்போ நான் கொடுக்குற எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு போங்க, அங்கே துண்ணூறு கொண்ட பூசுங்க, எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுங்க, அவர் இடுப்புலேயே இதை கட்டுங்க, எப்படி இருக்கான்னு பாரு. நல்ல புரியுதா? 15 நாளுக்குள்ள சொல்லியிருக்கணும். சொல்லல, உச்சகட்டத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. புரியுதா? இப்போ நம்ம கொடுக்குற பொருள் அங்கே கொண்டு போகிறோம். புரியுதா? அவருடைய நேரம் நல்ல நேரம் இருக்கு, உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுதுங்க. ஆனால் நான் அங்கே உடம்புக்குள்ளங்கிறத நான் பவர் ஏற்ற முடியாது. உடம்புல ஏற்றுனா நிற்காது, தாங்கணும்ல. தாங்குற சக்தி அவர்கிட்ட இப்போ இல்லை. அதனால பழத்தை கொண்டுட்டு போய் 90 பூசி விடுங்க. இன்னொரு பழம் தாரேன், அதை அரிஞ்சு 2 சொட்டு வாயில விடுங்க, 90 கொஞ்சோண்டு வாயில போடுங்க. அதிலே அவர் முடிச்சு பார்ப்பாரு, இல்லைன்னா உங்களை பார்ப்பாரு. அதில் நீ கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதையா? வேற என்ன கேட்க போறீங்க? இல்லை அதுதான் இப்போ அவனை கொண்டு வந்துடலாம்ல, நல்லா ரெடி ஆயிடும். எனக்கு வந்து அவனை கொண்டு வந்துடணும், எனக்கு அதுதான் மெயின். வேற எல்லைக்கு கொண்டு வரணும் நானும் சொல்றேன். என்னோட வீட்டுக்கு வந்துடணும். நான் இப்போ என்ன சொன்னேன்? ஆனால் இப்போ நாங்கள் இதை கொண்டு வர எதுவும் பிரச்சனை வராதில்ல எங்களுக்கு. எங்களுக்கு போகிறதுக்குள்ள நான் வண்டியில் தான் போகிறோம், நாங்கள் பைக்கில் தான் போகிறோம். பைக்கில்? ஆமாம், பசங்களோட போல பைக்கில் தான் போகிறோம். சரி, உனக்கு சொல்ல கேட்போம். புரியுதா இல்லையா? புரியுது. அப்புறம் என்ன கேட்க போகிறோம்? பையனுக்கு எந்த ஒரு பசங்க 2 பேர். எனக்கு 2 பையன். சத்தம் நீ விட்டுட்டியாமா? இன்னும் தத்துவத்தை கொடுக்கல. கொடுக்கலையா? இன்னும் கொடுக்கவே இல்லை. பிறந்ததுலேருந்து நாங்களே வச்சுருக்கோம், யாருக்கும் தத்துவத்தை கொடுக்கவே. படிக்க வைங்க, படிச்சுட்டு இருக்கோம். இருப்பாங்க. கன்சிஸ்ட் உங்களுக்கு நிறையா இருக்கு. பையன் மேலேயா 2 உள்ள மேலேயும் இருக்கு, அதை எடுத்து தரேன், பயப்படாது. சாமி ரூமா மேலே இதெல்லாம் வந்து இன்னும் வந்தது கிடையாது. சாமி நல்லா கும்பிடுறிய? கண்ணாடி கட்டி கண்ணாடி தைரியமா
வா, வெளியில வா, வெளியில வா. என்ன வேணும் உனக்கு? உள்ள வந்திருக்கியா? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். கட்டவரே 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 கட்டவரே. வாங்க. வேணுமா வேண்டாமா? இருக்கப்படியே போக போறியா? சொல்லு சீக்கிரம் 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 சீக்கிரம். ஏன் தயங்குற? என்ன வேணும் உனக்கு? சொல்லு, வாய்த்தான் சொல்லு. சொல்லுவ சொல்லு சொல்லு சீக்கிரம் சொல்லு சொல்லு சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். கோவம் அதிகமா வருமா? முகமே மாறிடுது அப்படியே. ஆளு முகம் மூஞ்சி மாறிடுது அப்படியே. என்ன சொல்லுன்னு தெரியாது. அப்படியே அடிச்சு அடியில் அந்த பேச்சு வந்து உனக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. புரியுதா? அழைச்சு கொண்டு உங்க அம்மா வீட்டுல விட்டு வந்தாரா நான் இருந்துருன்னு சொல்லியே புட்ட நீ. அதுவும் சொல்லிட்டா அது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இதனால இதோட ஜாதகப்படிங்கிறது இப்போ எப்படின்னா இது ஒரு இதாக தான் இருக்கும். பயப்பட வேண்டாம். சில நேரம் அணைஞ்சு பொங்கொண்டறைய உங்க கொள்ளையில சாமி கும்பிட்டீங்களா? இப்போ யாரு கும்பிடுறா? யாருமே கும்பிடல. அதுதான் நிற்கணும் தொலைச்சி. இல்லைன்னா தாலி ஏற கைட்டு கொடுத்து நேரம் வந்திருப்பேன். புரியுதா இல்லையா? இல்ல அது நடந்துச்சு. 2 நடம் நடந்துச்சு. அது உண்மைதான். அவர் மேலே சந்தேகப்படுறியா? அப்புறம் ஏய் உள்ள போ உள்ள போ. அம்மா ராசா ஐயா ரோட்ட ஜெய் சீக்கிரம் வா. உள்ள வந்திருக்கியா? சொல்லு சீக்கிரம். என்ன வேணும் உனக்கு? கட்டணம் கிளம்பணும் வேண்டாமா? உனக்கு இருப்பிடம் வேணுமா வேண்டாமா? சொல்லு சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ராசா தங்கிட்டு இருக்க வேண்டிய இடம் யாருக்குமே யாருக்காச்சும் வித்தியாசம் இருக்கும் அந்த ஜாதகம். புரியுதா? இருந்தாலும் இப்போ உனக்கு மன வாய்ச்சலும் மனக்கவலை நிறையா இருக்குது. ஒரு பக்கம் கவலை இருந்தாலும் ஒரு பக்கம் என்ன செய்யப்போம் என்ன பண்ண முடிச்சுட்ருக்கீங்க. எதுக்கு கடை கடை தொழில் வச்சுருக்கீங்களா? இல்லையா? பையனுக்கு அதை ஏற்பாடு பண்ணீங்களா? உன்னுடைய இருப்பிடங்கிறது தெய்வங்கள்லாம் நல்லா இருக்குது. தெய்வத்தினால குறை கிடையாது. புரியுதா? அதேமாரி நீங்கள் வந்து இப்போ அந்த இடத்துக்குள்ளேங்கிறது இப்போ என்ன சௌந்தரிய கட்டடங்கிறது மாடி விடலாம் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு தெய்வத்தினால எந்த குறையும் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து குடுக்கல் வாங்கினது பிரச்சனை இருந்ததாம்மா? குடுக்கல் பணம் காசு கொடுக்கல் வாங்கினது இருக்கா? ஆனால் வெளியில் தெரியல. சரி, அதான் தேங்காய் நல்லா உடஞ்சிக்க தெய்வத்தினோட குறை கிடையாது. அதனால இந்த இடத்துல ஒன்றும் குறைன்னு தான் சொல்லுவீங்க. புரியுதா? அதுக்காக நீங்கள் என்ன கேட்கணுமா? எதுவும் ஒரு சீக்கு புனியா இருக்கு. யாருக்கு? எங்க எல்லாருக்குமே வீட்டில் படுத்தே கிடக்குறோம். ஏற்ற வீடு யார் வீடு? இருக்காங்களா? ஃபைனான்ஸ் யாரு? நீங்க சொல்றீங்களா இல்லையா? சொல்றீங்களா? ஏன் சீக்கிரமையா இருக்கு? அவருக்கும் முடியலை, எனக்கும் முடியலை. பையனுக்கு பொண்ணு பார்க்குறேன், நல்லபடியாக அமையணும். கண்டிஸ்ட் நிறைய இருக்கு. புரியுதா? பையன் ஜாதகத்துக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகணும். பையனுக்கு ஜாதகத்துக்கு கல்யாண தேசம் இருக்கு. ஆனால் நீங்கள் சொந்தத்தில் பொண்ணு இருக்கா? ஒன்றும் இல்லை. வீட்டில் பார்க்கணுமா? தான் நிற்கிது. கல்யாண தேசம் வந்துட்டு ஆனால் கல்யாணம் நடக்கும். ஜாதகம் வரும். ஜாதகம் பொறுத்த இருக்கான்னு பார்த்துங்க. புரியுதா? எந்த பக்கம் அமையும்? கண்டிஸ்டில் தான் உங்களுக்கு சீக்கிரம் வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதா? சொத்து பிரச்சனை வந்தது ஆரம்பத்தில் நடந்துக்கிட்டே இருக்கா? கோர்ட்லையா? இல்லை இல்லை. பேச்சுவார்த்தைலையா? பேச்சுவார்த்தை இல்லாமல் அப்படியே இருக்கு. கேட்கல நீங்கள் கேட்க வேண்டான்ட்டு முன்னாடி. அதனால இப்போ வந்துருக்கு. எது பேச்சு நடக்குதாங்க? இல்லை ஒன்றும் எந்த பேச்சு. நீங்கள் நெருங்கி போகல கிட்டங்க. அது இன்னும் அதை பற்றி யோசிக்கல. நெருங்கி போகல இருக்கட்டும். கேட்டாலும் அது உங்கள் பையனோட ஜாதகப்படிங்கிறது வடக்கு தெற்க 2 திசை இருக்கு. வடக்கு தெற்க ஜாதகம் வரும். ஆனால் கல்யாணம் முடிஞ்சிடும். நிச்சயம் ஆகிடும். அதனால அது பயப்பட வேண்டாம்.
பொண்ணோட பிறந்தவங்க வந்தவங்க. ஜாதகம் வந்தாதானே தெரியும். ஏன் இந்த இடத்துல என்ன வேணும் உனக்கு? பேச மாட்டேங்குது? உள்ள வந்திருக்கிய சொல்லு, சீக்கிரம் 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 சீக்கிரம். கட்டவர் 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 கட்டவர். வாய்ப்பா என்ன வேணும்? என்ன குறை உனக்கு? என்ன குறை சொல்லு, குறைய சொல்லு. சீக்கிரம் 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 யாரையும் கட்டி கட்டி வச்சிருக்காங்களா? யாரும் கட்டதான் வருது. அப்புறங்க கட்டலாம் இல்லை. குலதெய்வம் என்னாச்சு? அது எனக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் வந்து வேண்டிக்கிட்டு போனேன்னா எனக்கு நடக்கும். உங்களுக்கு அந்த இப்போ நான் அந்த கோயிலுக்குள்ளேயே நான் போக முடியல. போனேன்னா ஒன்று சண்டை வம்பாயிடுது. போயிட்டு ஒரு தடவை போயிட்டு வந்து நகையே தொலைஞ்சி விட்டு எனக்கு அப்படியெல்லாம் இருந்ததே கிடையாது. எவ்வளவு திட்டினீங்களா? யாரு சாமியா? அது மாதிரி அதான் திட்டிட்டு கூடாது. அது எனக்கு என்னைக்கும் தொடர்ந்து காப்பாத்துறதுனா அதான் இருக்கம்மா உனக்கிட்ட. ஏமா நீ கவலைப்படுற? அது இல்லைன்னா நீ அந்த இடத்துல இருக்க முடியாது. அது பாதுகாப்புல தான் தேங்காய் நல்லா உடஞ்சிட்டு தெய்வம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கட்டில இல்லை அதை கட்ட முடியாது.